ஸோ கங்க்ராச்சுலேஷன் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஏபிஎஃப் கமாண்டன்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாம். ஆமாம். ஸோ எப்படி இருக்குது இந்த சக்ஸஸ் உங்களுக்கு? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக தான் இருக்கு ப்ரோ. ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்த நீட் பிசி ப்ரிப்பரேஷன். அப்போ நான் வந்துட்டு வேற எதுவும் சோர்சஸ் இருக்கா, ஜாப் எதுவும் அந்த மாதிரி போக முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி தெரிய வந்துச்சு இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குன்ட்டு. ஸோ அதை அப்ளை பண்ணேன் அண்ட் அது கிடச்சிருச்சு லக்கீலி. ஸோ அதுக்கு நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்டேபிள் ஃபேக்டர் உங்கள் லைஃப்பில் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு இன்னும் சக்ஸஸ் கொடுக்கணும்னு நாங்கள் விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்படி இந்த ஆப்ஷன், இந்த மாதிரி ஒரு சிஏபிஎஃப் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? நான் யூஜி பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ரூம்மேட் அவங்களோட சிஸ்டர் வந்து ஐடிபிபின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணாங்க. அப்போ நான் 2022ல் அவங்க எம்பிபிஎஸ் 14 பேட்ச், நான் எம்பிபிஎஸ் 17 பேட்ச். அவங்க 14 பேட்ச் பாஸ் அவுட் ஆகி 2022ல் இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணி அதில் அவங்க செலக்ட் ஆனாங்க. அப்படிதான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குன்ட்டு. ஸோ அவங்க போனதை வச்சு தான் எனக்கு இந்த எக்ஸாம்னு ஒன்று பேசிக்காக தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபேஸ் அப்பவும் இந்த நோட்டீஸ் வந்துச்சு. ஸோ அப்ளை பண்ணேன் அண்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி. உங்கள் க்ளோஸ் சர்க்கிள்லேயே உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபார்மர் இருந்திருக்காங்க. நிறைய பேருக்கு அது இருக்கிறது இல்லை. ஸோ யூ ஆர் பிளெஸ்ட் ஆர் லக்கி தட் வே ஆல்சோ. தேங்க்யூ. ஸோ இந்த எக்ஸாம் பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். ஸோ இந்த எக்ஸாம் எப்படின்னா, நாங்கள் அக்டோபர் மந்த்ல எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன். ஓகே. எந்த இயர்? 2024 அக்டோபர்ல. அப்போ நான் இந்த மாதிரி எக்ஸாம் அப்ளை பண்ண உடனே ஒரு 4-5 மந்த்ஸ் கழிச்சு ஃபெப் போல தான் எங்களுக்கு கால் லெட்டர் வந்துச்சு, இன்டர்வியூ கால் லெட்டர். இது வந்து ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ அண்ட் நமக்கு பிசிக்கல் டெஸ்ட் மட்டும் பண்ற மாதிரி. இன்டர்வியூல வந்து ஒரு பேனல் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 8 பேர் இருப்பாங்க. அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்ணி அந்த மார்க் பேசிஸ்ல நம்ம இன்டர்வியூ குவாலிஃபை ஆகும். குவாலிஃபை ஆன பிறகு நமக்கு வந்துட்டு பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். நம்மளோட ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ், ஹைட், வெயிட் அண்ட் நார்மல் நம்ம பாடி நார்மலா இருக்கா எல்லா ஹெல்த் எலமெண்ட்ஸும் செக் பண்ணுவாங்க. எக்ஸ்ரே, செஸ்ட் எக்ஸ்ரே, ஹார்ட், லங்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அப்படிதான் கிளியர். ஸோ இந்த மாதிரி ஒரு பாராமிலிட்டரி ஃபோர்ஸில் வந்து நீங்கள் போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ உங்கள் வீட்டில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? எங்கள் வீட்டில் இனிஷியலாக வந்துட்டு எதுக்கு இவ்வளோ தூரம் போகணும், ஏன் இது நம்ம ஊர்லேயே பண்ண வேண்டியதானே. அப்போது எனக்கு தோணுது வந்துட்டு சரி எல்லாரும் ஜாபுக்காக யூஎஸ் போகிறாங்க, லண்டன் போகிறாங்க, நம்ம ஏன் இங்கே நார்த் இந்தியா போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு இதுதான். அண்ட் இன்னொன்று இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். You know how MBBS மத்தியில எவ்வளோ காம்படிஷன் வெளியில இருக்குன்ட்டு தெரியும். அண்ட் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் இட்ஸ் a permanent job too. So I thought why not, we should give a try அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான். அண்ட் luckily I got into CAPF. ஓகே. இப்போ நம்ம ஸ்டடி ஹாலில் இருக்க பசங்கள்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்குன்னு ஒரு பெரிய கிரேஸே அவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் நம்ம இன்டர்வியூக்கு வரேன்னு சொன்னப்போ கூட நிறைய பேர் அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லாம் வருது ப்ரோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிரேஸ் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் யூனிஃபார்ம் போட போகிறேன் அப்படிங்கிற அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? கண்டிப்பாக அது வந்து ஒரு மெமரபிள் மூமெண்ட் தான். மத்தியானம் சாப்பிட்டு இருக்கும் போது தான் ரிசல்ட் வந்துச்சு. எனக்கு அப்படியே ஸ்டன் ஆயிட்டு. பிகாஸ் லைக் 150 வேகன்சிஸ் தான் ஆல் ஓவர் இந்தியா. அண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணது சம்வாட் அரௌண்ட் 5000 மெம்பர்ஸ், அரௌண்ட் MBBS கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 150, அதுலேயும் நான் சிஆர்பிஎஃப் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கொடுத்துருந்தேன். அதில் 45 வேகன்சிஸ் தான். அது கிடைக்குமாங்கிற ப்ராபபிலிட்டி எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் ஐடியாவே இல்லை. இன்டர்வியூ முடித்தோம், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கிளியர் பண்ணேன், அப்புறம் எந்த ஐடியாவுமே இல்லை. பட் ஐ தாட் ஐ விஷ் ஐ ஷுட் கெட் இன் டு அண்ட் லக்கிலி ஐ காட் த ஜாப். ஓகே. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து டேரெக்டாக போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் எங்களுக்கு ரிசல்ட் போட்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ சிஆர்பிஎஃப்க்கு கால் லெட்டர்ஸ் வந்து அனுப்பிட்டாங்க. மெயில்லையும் வந்துச்சு, நமக்கு போஸ்டர்லையும் வந்துச்சு. இப்போ நான் என்ன வந்து செப்டம்பர் 8th ஆவடி சென்னையில் வந்து சிஆர்பிஎஃப் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஜாயின் பண்ண பிறகு நமக்கு 15 days ஃபெமிலியரைசேஷன் ப்ரோக்ராம்னு நடத்துகிறாங்க. அதை நடத்தின பிறகு நமக்கு ட்ரைனிங் போடுவாங்க. ஸோ இந்த ஜாப் நேச்சர், இதனுடைய பெனிஃபிட்ஸ், இதனுடைய பர்க்ஸ், இதில் கிடைக்க போகிற எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஜாப் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பர்மனன்ட் ஜாப், நல்ல சேலரி பேக்கேஜ் இருக்கும். இன்னொன்று நமக்கு அது ஒரு யூனிஃபார்ம் ஜாப் கூட. ஸோ எனக்கு அதில் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணுறவங்கள நம்ம சர்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. அண்ட்
இந்த ஜாப்ல வந்துட்டு நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து ரொம்ப எமர்ஜென்சிஸ் அந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்காது. அண்ட் ஆஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் இன் யூனிஃபார்ம் சர்வீசஸ் நம்ம ஃபீல்ட்ல எதுவும் பண்ண போறது இல்லை. ரொம்ப ரேர்லி தான் ஃபீல்ட் டியூட்டிஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளை அசைன் பண்ணிடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சிஆர்பிஎஃப், சிஏபிஎஃப் பர்சனல்ஸ், ஆர்மி பர்சனல்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கு தான் நம்ம வந்து அவங்களோட டிபெண்டன்ஸ், அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எமர்ஜென்சிஸ் இருக்காது. வர பேஷண்ட்ஸை நார்மலாக டே டு டே டீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹெக்டிக்கான நைட் டியூட்டிஸ் ரொம்ப சிவியராக இருக்கு. பட் ஸ்டில் உங்கள் கண்ணில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் த நேஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எப்போ கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா ஸ்டார்ட்டாக இருக்கும், யாருக்கு இது ஆப்டாக இருக்கும்? நீங்கள் நீட் பிஜிலேருந்து டைவர்ட் ஆகி போனேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் இல்லாமல் எந்த க்ரௌடுக்கு வந்து இது கரெக்டாக எந்த ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஸோ நான் வந்து 2023 வந்து எம்பிபிஎஸ் முடித்தேன். ஓகே. அப்போது நான் ஐ தாட் ஐதர் நம்ம பிஜி பண்ணணும் இல்லைன்னா ஏதாவது பெர்மனன்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணுங்கிறது தான் என்னோட தாட்டாக இருந்துச்சு. ஸோ பிஜி நான் நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். பிஜி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் நான் வச்சு ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் அவ்வளோதான். அது போக இந்த எக்ஸாமுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணது வந்து ஜென்ரல் நாலேஜ் ஒரு புக் இருக்கு, ஜிகேன்ட்டே ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை நான் வந்துட்டு வாங்கி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அந்த மினிஸ்ட்ரிஸ் யார் யார் என்னென்ன மினிஸ்டராக இருக்காங்க இந்தியா, சும்மா நார்மல் ஜென்ரல் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் படிச்சுட்டு. ஸோ அந்த இன்டர்வியூ சொன்னீங்க 8 மெம்பர் போர்டு அப்படின்ட்டு எல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? எங்களுக்கு வந்து 1 டேல 45 மெம்பர்ஸ்க்கு இன்டர்வியூ நடக்கும். 45 மெம்பர்ஸ்ல வந்துட்டு இன்டர்வியூ குவாலிஃபை ஆனது வந்து 15 மெம்பர்ஸ் தான் குவாலிஃபை ஆனாங்க. 15 மெம்பர்ஸ்க்கு பெர் ஈச் மெம்பருக்குமே வந்துட்டு நமக்கு இன்டர்வியூ வந்து ஒரு 15 to 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் போல போகும், நம்ம எப்படி ஆன்சர் பண்றோங்கிறத பொறுத்து. ஸோ நார்மல் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கேட்பாங்க. அப்புறம் நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட திங்கிங், நம்மளோட லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இன் சம் கேசஸ் ஸ்பெஷல் சினாரியோஸ் கொடுத்து இதில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஆஸ் அ டாக்டர், ஹவ் வில் யூ ஹேண்டில் இட், அந்த மாதிரி கேட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஜென்ரல் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப ஒன்றும் டீப் இன்டீரியரா ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. ஜென்ரல் கொஸ்டின்ஸ், நம்ம ஹவுஸ் சர்ஜன்ல நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது என்ன மாதிரி கேசஸ் பார்த்துருக்கீங்க, எப்படி எப்படி டீல் பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து எம்ஐ பேஸ்ட் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வந்தால் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, அதுக்கு என்ன டயக்னோசிஸ் ப்ரோட்டோகால், எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் போச்சு. அண்ட் அது போக நான் நேட்டிவ் என்னன்னு கேட்டாங்க, தூத்துக்குடின்னு சொன்னேன். அப்போ அவங்க அங்கே என்ன எண்டமிக்கா இருக்கும்னு சொல்லி மலேரியா, டெங்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்மளோட ஆன்சர்ஸ் வச்சு தான் அந்த கொஸ்டின் ட்ராவல் ஆகும். ஸோ நீங்கள் அந்த நாலேஜ் ஆஸ்பெக்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி எனக்கு ஈஸியானதாக கேட்டாங்க, என்னுடைய டே டு டே எம்பிபிஎஸ் லைஃப்பில் வந்ததாக கேட்டாங்க அப்படின்ட்டு. பட் ஒரு 8 சுப்பீரியர் ஆஃபீஸர் ரொம்ப ஒரு பழந்தின்னு கொட்டை போட்டவங்களே இருப்பாங்க இல்லைங்களா, கவர்மெண்ட் சர்வீஸில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. 8 பேர் உங்களை சரௌண்ட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு அந்த எப்படி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நீங்க மேனேஜ் பண்ணி, அதுதான் மேட்டர்ஸ். லைக் நம்ம எப்படி ஸ்டேபிளா இருக்கோமா, we should not get panicked. ஒரு 8 பேர் வந்து நமக்கு இப்ப நம்ம காலேஜ் வைவா அட்டெண்ட் பண்ற மாதிரி நம்ம ஃபேக்கல்ட்டிட்ட ஆன்சர் பண்றது, பட் ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது நம்ம பேனிக் ஆகி அவங்க மெயினா பாக்குறதே நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இது பிளாபர் பண்றோமா, தெரியலன்னா நம்ம தெரியலன்னு சொன்னா கூட அவங்க வந்து எதுவும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. பட் தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு ரொம்ப பிளஃப் பண்ணா கண்டிப்பா அதனாலதான் நிறைய பசங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ உங்க இன்டர்வியூ ஸ்கோர் பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து அலாட் பண்றாங்க. கண்டிப்பா நமக்கு ஸ்கோர்ஸ் எதுவும் வெளில சொல்ல மாட்டாங்க, பட் இன்டர்வியூ ஸ்கோர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த பெர்மனன்ட் ஜாப் கவர்மெண்ட் சைட் போறீங்க, இப்போ போனதுக்கு அப்புறம் அதுல உங்களுடைய கெரியர் growth எந்த மாதிரி இருக்கு? கெரியர் growthனா நான் இப்போ ஜாயின் பண்ணும்போது அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்னு ஒரு போஸ்ட்ல தான் ஜாயின் பண்றீங்க. 4 இயர்ஸ்ல எனக்கு வந்து நான் டெபுட்டி கமாண்டன்ட் ஆவேன். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் இன் கமாண்டன்ட் ஒரு 20 இயர்ஸ்ல நான் if I am with an MBBS degree 20 இயர்ஸ்ல நான் வந்து I'll reach my superior post. ஓகே. பட் இப்போ நான் இதுல பிஜி பண்ணிட்டு வரேன், 5 இயர்ஸ் கழிச்சு பிஜி பண்ணலாம்னா பிஜி பண்ணிட்டு நான் வரும்போது நான் டெபுட்டி கமாண்டன்ட்டா என்டர் ஆகும். ஸோ அந்த பிஜி பண்ற அந்த ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ அந்த பிஜி பண்றது அந்த கவர்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால? ஸ்பான்சர்ஷிப் வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டியூட்டில இருக்கிற எல்லா மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல லைக் எய்ம்ஸ், பிஜிஐ, சண்டிகர், ஜிப்மர் மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ்ல நமக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் சீட்ஸ்ன்ட்டு தனியா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ
நம்ம அவங்களோட ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அந்த சர்வீஸ் முடிச்ச உடனே we are eligible for that sponsorship. நம்ம we can apply for that sponsorship and we'll get a separate quota yeah vacancies எல்லாமே. வந்து நீட் பிஜி படிக்கும் போதே இந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் டெய்லி ப்ரிப்பரேஷன் ரொட்டீன் எப்படி இருந்துச்சு சந்தோஷ்? ஆஸ் யூஷுவல் எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸும் படிக்கிற மாதிரி தான். காலைல எழுந்திப்பேன், கொஞ்சம் எம்சிக்யூஸ் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிட்டு நார்மலாக படிக்கிறது. ஓகே. ஒரு லாஸ்ட் அந்த இன்டர்வியூக்கு ஒரு 1 month 1.5 months மட்டும்தான் நான் சொன்ன இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நான் ஒரு புக் வச்சிருந்தேன். ஸோ நான் என்னோட லைக் மெயின் சப்ஜெக்ட்ஸ், என்னோட மெடிசன் சப்ஜெக்ட்ஸ்லாம் படித்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும்போது அந்த டைம்ல நான் இந்த புக் எடுத்து சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்பேன். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்க கொஞ்சம் நீங்க வந்து இதை பண்ணிடுவீங்க. கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி சிஏபிஎஃப் எக்ஸாமும் கவர் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி தான். ஸோ இப்போ அந்த ஜென்ரல் நாலேஜ் அந்த புக் சொன்னீங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும், இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டோட அந்த சிஸ்டர் சொல்லி? கண்டிப்பா. அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி அப்ளை பண்ண உடனே சொன்னேன், இந்த மாதிரி மேம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், என்ன ப்ரொசீஜர், எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கணும், என்னென்ன படிச்சு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும். அவங்க தான் சொன்னாங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பண்ணுங்க, அதுல உள்ள பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது போக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்கன்னு சொன்னனால தான் நான் அந்த ஜென்ரல் நாலேஜ் புக் எல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ அந்த புக் வந்து உங்களுக்கு இன்டர்வியூல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க வந்துட்டு நம்ம சிஏபிஎஃப் ஓட எந்த கவர்னன்ஸ்குள்ள வருதுன்னு கேட்டாங்க, என்ன மினிஸ்ட்ரிக்குள்ள வருது, மினிஸ்ட்ரி யாரு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்குள்ள வரும் சிஏபிஎஃப், யார் கரண்ட் ஹோம் மினிஸ்டர்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. வேற சிஏபிஎஃப் ஓட ஆக்டிவிட்டிஸ் என்ன, அதுல எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு, ஈச் பிரான்ச்சோட என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ காலேஜ் டேஸ்ல இருந்த உங்க ஹாஸ்பிட்டல் லைஃப் ஸ்டைல் பத்தி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னு சொன்னாங்க. உங்க பேசிக் மெடிக்கல் பேப்பர்ஸ், ஃபார்மகாலஜி, அனாட்டமி அதெல்லாமும் கேட்டாங்களா? கண்டிப்பா. ஃபார்மகாலஜி கேட்டாங்க. நம்ம லைக் எந்த சப்ஜெக்ட் போறோமோ அதோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ், என்ன ப்ரொசீஜர் இருக்கும், இன்வெஸ்டிகேஷன் ப்ரோட்டோகால், ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் அப்படி போச்சு. அப்போ அதுல ஃபார்மகாலஜி எல்லாம் கேட்கும்போது அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் ஃபார்மகாலஜி என்ன மெடிசின்ஸ், என்ன எவ்வளவு டோஸ் கொடுப்பீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போச்சு. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து மோர் ஆர் லைக் அந்த சிஏபிஎஃப் அண்ட் டாக்டர் ஓரியன்டா, மெடிக்கல் ஓரியன்டா தான் போயிருக்கு. இன்சர்ஜென்சி, மிலிட்டன்சி அந்த மாதிரி டெரரிசம் அந்த ரிலேட்டட்ல போலன்னா லைக் ஜெனரல் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எந்த ஏரியால வந்து இந்த மாதிரி மிலிட்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஜெனரல் நாலேஜ் புக் வந்து கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்கோட நேம் சொல்ல முடியுமா? ஜெனரல் நாலேஜ்ன்ட்டே இருக்கும். நம்ம நார்மல் பேப்பர் கடையில போனாலே ஒரு குட்டி புக் இருக்கும், ஒரு 50 rupees புக் மாதிரி. அந்த புக்கை தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு 2 monthsக்கான எடிஷன் மட்டும் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணீங்க. இப்போ இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. ஃபார்மல்ஸ் போட்டிருக்கணும்னு சொன்னாங்க. ஒரு லைட் மைல்டு கலர், ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பின்ன டை. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து எத்தனை விதமான டை கட்ட முடியுங்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டாங்க. டை கட்டுறத பார்த்து அதுக்கு நான் தெரியலன்னு தான் சொன்னேன். ஆமா. மித்தபடி அந்த மாதிரி நிறைய பேர் கோட் போட்டிருந்தாங்க, சூட் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் டை இல்லாம வந்தாங்க. பட் பக்கா ஃபார்மல்ஸா இருக்கணும், நம்ம டி ஷர்ட்டோ இல்ல அந்த மாதிரி எல்லாம் போகாது. சோ நெயில்ஸ்லாம் ட்ரிம் பண்ணி அந்த பேசிக்கான திங்ஸ் எல்லாமே பண்ணிருப்பீங்க. சோ இது வந்து இந்த க்ரூமிங் இல்லாம வந்த கேண்டிடேட்ஸ், ரொம்ப கேஷுவலா வந்தவங்க, அவங்களுக்கு வந்து அது ஒரு பேக் ஃபயரா தான் இருந்திருக்கும். கண்டிப்பா நம்ம அங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு என் பேட்ச்ல வந்து எல்லாருமே கொஞ்சம் அவேர்னஸோட வந்தாங்க, நீட்டா தான் வந்தாங்க. எல்லாருமே ஃபார்மல்ஸ் போட்டு எல்லாமே பக்காவா வந்த மாதிரி தான் இருந்துச்சு. யாரும் ஸோ இப்போ நீட் பிஜி வந்து இப்போ August 3 முடிஞ்ச ரிசல்ட் ரீசெண்டாக வந்திருக்கு. கண்டிப்பா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா few lakhs aspirants எழுதுறாங்க. பட் நீங்கள் மென்ஷன் பண்ணப்போ சொன்னீங்க இந்த எக்ஸாம் வெறும் 5000 members தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு போதிய அவேர்னஸ் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பா. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இப்போ சிஏபிஎஃப்ல சிஆர்பிஎஃப்ல செலக்ட் ஆயிருக்கேன்னு சொன்னாலே அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்குற ஆட்கள் இருக்காங்க. இல்லை இப்போ என்னோட மெடிக்கோ கேங்லயும் பாத்தீங்கன்னா லைக் சிஆர்பிஎஃப்ல இப்படி ஒரு எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்றாங்களாங்கிற ஒரு அவேர்னஸே இல்லாம தான் இருக்கு. சோ அது அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. சோ உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறது உங்க சீனியரோட ஃப்ரெண்ட் மூலமா தெரியும்னு சொன்னீங்க. பட் இந்த நோட்டிபிகேஷன் வந்ததை நீங்க எப்படி பாத்தீங்க? நான் வந்து ஒரு வெப்சைட் ஃபாலோ பண்றேன். அந்த வெப்சைட்ல வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே அலர்ட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். லைக் எவ்ரி மந்த் என்னென்ன ஜாப்ஸ் வந்து அப்டேட் இருக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுல கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்ஸ் இருக்கும், பெர்மனன்ட் ஜாப் இருக்கும். ஸோ அதுல நான் பெர்மனன்ட் ஜாப் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் நோட்டிபிகேஷன் வருதோ அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுவேன். சிஏபிஎஃப் அப்ளை பண்ணேன், என்எல்சி அப்ளை பண்ணேன், நிறைய ஜாப்ஸ் அப்ளை பண்ணேன். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நம்ம செலக்ட் ஆகிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்கு. அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்க வந்து நீட் பிஜி டைம்லேயே வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மனன்ட் ஜாப், டெம்பரரி ஜாப் எல்லாம் நீங்க வந்து அப்பியர் ஆயிருக்கீங்க.
ஸோ அதில் வந்து சிஆர்பிஎஃப்ல நீங்கள் வந்து செலக்ட் ஆகி. கண்டிப்பா. ஸோ வெரி குட். ஸோ இப்போ உங்கள் இன்டர்வியூ எந்த சிட்டியில் ஹோஸ்ட் பண்ணாங்க சந்தோஷ்? இன்டர்வியூ வந்து ஹைதராபாத்ல நடந்துச்சு. ஓகே. குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஹைதராபாத்ல நடந்துச்சு. இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, இப்போ ஹைதராபாத்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், பாட்டில் நெக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணீங்களா? இங்கிலீஷ் வச்சு தான் சர்வை பண்ற மாதிரி இருந்துச்சு மோஸ்ட்லி. அண்ட் இன்டர்வியூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் நடந்துச்சு. சிஆர்பிஎஃப் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு டேட்ல கூப்பிட்ட எல்லாருமே தமிழ் பீப்புளா தான் இருந்தாங்க. அவங்க ஸ்டேட் வைஸ் தான் கூப்பிடுறது. ஸோ அதனால என்னோட இன்டர்வியூ டேட்ல அட்டன் பண்ண 45 மெம்பர்ஸுமே தமிழ் பேசுறவங்களா தான் இருந்தாங்க. ஸோ எங்க பசங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு நார்மலா இருந்துச்சு. அண்ட் தமிழ் பேசுறவங்களுக்கு ஹிந்தி அவ்வளோவா தெரியாதுன்னு அந்த எக்ஸாமினர்ஸ்க்கு தெரியும். அதனால அவங்க ஹிந்தி தெரியுமா, ஹிந்தியில கொஸ்டின்ஸ் கேட்டோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஹோல் இன்டர்வியூமே வந்துட்டு நம்மளோட இங்கிலீஷ்ல தான் போச்சு. இங்கிலீஷ்ல தான் போயிருக்கு.